ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் கிச்சடி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெயில் உப்புமா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கிச்சடி பண்ணுறதுக்கு ரவையை ஃபஸ்ட்டு நல்லா நெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் 1/2 கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நம்ம கடுகும் ஜீரகம் ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கிட்டால் போதும். 1/4 ஸ்பூனோட கம்மியாக போடுங்க. இது ஒவ்வொரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுடலாம். சின்ன பிரிஞ்சி இலையை எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் போட்டுடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அந்த முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம கிச்சடியோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சேன். நல்ல நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் கலருக்கு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக போட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நான் பெரிய தக்காளியை 1 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். 50 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கலாங்க. 2 கேரட் எடுத்துக்கலாம். சின்ன கேரட்டாக ஒரு 2 கேரட் எடுத்து 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. பாருங்கள், இந்த விளிம்புக்கு கீழே ரவை இருந்தது பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டோம். இப்போ இதில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். இந்த காயெல்லாம் வெந்துடும். நல்லா தட்டு ஒன்று வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். சைட் டிஷ்ஷாக நமக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க. அது எப்படி அரைக்கலான்றதை காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் நான். இப்போ 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு இஞ்சி போட்டுக்குவோம். கருவேப்பிலை ஒரு 4 போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை சும்மா கொஞ்சமாக போட்டுக்குவோம். போட்டுட்டு 3/4 கப்பு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, பல்ஸில் வச்சு இதை தூள் பண்ணிடலாம். இல்லை காயெல்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அப்படியே கலக்கிக்கலாம். நம்ம கலக்கிக்கிட்டே போட்டோம்னா தான் நமக்கு கட்டி விழுகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக ஆரஞ்சு கலரும் க்ரீன் கலரும் கலந்து ஒரு எல்லோ கலரில் சூப்பராக இருக்குது. உப்புமா அதெல்லாம் சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம கிச்சடியாக காய்கறியெல்லாம் போட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கிளறிட்டோம் இல்லைங்களா. இப்போ தண்ணியெல்லாம் போக இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். ஒரு கிளறி விட்டுறலாம். கிளறி வச்சு ஸ்லோவில் வச்சு மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா கிச்சடி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இதில் ஒரு 1/4 ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வேகணும். ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக கடுகு 2 ஜீரகம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் சட்னிக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிடும் இது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை தலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு மாதிரி ஒன்று கொடுத்து நல்லாயிருக்கும். சூப்பராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இருந்ததுக்கும் நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலை தலையும் கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி கிச்சடி நம்ம செஞ்சு வச்சுட்டு நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்துருக்கிறதுனால பசங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான டிஃபனாக நம்ம கொடுக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வச்சுக்கலாம். இல்லை அவசரமாக செய்யணும் அப்படின்னும் போது பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.